வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, முதலில் வந்தவள் சிறுகதை. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஆட்டோ ரிக்ஷா சிக்னலில் நின்றது. பாதசாரிகள் தெருவை கடந்தார்கள். அவர்களில் ஒருத்தி பார்த்த முகமாக தெரிந்தது. சட்டென்று மறதி முடிச்சுக்கள் அவிழ பளீரென்று அது வாணிதான் என்று தெரிந்து கொண்டான் செல்லதுரை. ஆட்டோவை ஓரம் கட்ட சொல்லி இறங்கி அவன் அவளிடம் ஓடினான். வேகமும் மிதவும் இல்லாத மித நடை அவளுடையது. தோளின் சரிவும் கழுத்தின் இறங்கலும் காதோரங்களில் இருந்து ஒரு கொத்து முடியை எடுத்து தலைமுடியில் சொருகியிருந்த பாணியும் வாணிதான் என்று நிச்சயப்படுத்தியது. செல்லதுரை ஓடிப்போய் அவளை மறித்தாற்போல நின்றான். மன்னிக்கணும், நீங்க வாணிதான என்று அவன் சொன்னதற்கு நெற்றி சுருங்க வெற்றிலை நரம்பு ரேகைகள் தெரிய, ஐயையோ நீ செல்லம் தான என்றாள். பறித்து வெடித்த வெளிச்சம், கண்களில் கருவிழி குட்டி போல் வெள்ளை பிரதேசத்தில் ஒரு மச்சம். ஹேய் வாணி, எப்படி இருக்க? அப்பா, உன்னை பார்த்து 5-6 வருஷம் இருக்குமே. அவள் இளைத்திருந்தாள். கண்ண எலும்புகள் லேசாய் துருத்தி, தாடைகள் அவசரமாய் சுருங்கி இருந்தன. முடி கூட லேசாய் கொட்டி இருந்தது போல தெரிந்தது. அப்பா ரிட்டையர்மெண்ட்டுக்கு பின்னால இங்கேயே வந்துட்டோம். நீ எப்படி இருக்க? குண்டு ஆயிட்டப்பா நீ. அதோட இந்த ஆங்கிரி யங் மேன் தாடி வேற. பிளாட்பாரத்து சுற்று மதலின் உள் வளர்ந்த இலவம் பஞ்சு மரத்தின் நிழலில் அவர்கள் நின்றனர். பெட்ரோல் நாற்றம் படர வாகனங்களில் மக்கள் கஞ்சிக்கு பறந்து கொண்டிருந்தார்கள். கொக்கு பறக்கும், புறா பறக்கும், செக்கு மனிதர்களும் பறந்து செத்தார்கள். இப்ப நீ எங்க போயிட்டு இருக்கிறவான் என்று அவன் கேட்டதற்கு அவள் ஷாப்பிங் போய் கொண்டிருப்பது தெரிந்தது. அவன் ஆட்டோ காத்திருப்பதையும் அவள் போகும் இடங்களுக்கு அதிலேயே பயணிக்கலாம் என்றும் அவன் சொன்னான். அவன் வேலை என்னவாகும் என்று அவள் கவலைப்பட்டாள். அதை பத்தி எனக்கே கவலை இல்லை, உனக்கு ஏன் என்றான் அவன். அவள் அவனுடன் ஆட்டோவில் உட்கார்ந்தாள். அவளுக்கு புடவைகள், கொஞ்சம் போல் நகைகள் வாங்க வேண்டி இருந்ததாம். அவன் எங்கு வேலையாக இருக்கிறான் என்று கேட்டு தெரிந்து கொண்டாள். கல்யாணம் ஆயிற்றா, எத்தனை குழந்தைகள் ஆனதையும், 1.5 வயதில் ஒரு ஆண் குழந்தை இருப்பதையும், மனைவி லீலா கல்லூரி விரிவுரையாளராக இருப்பதையும், அது காதல் கல்யாணம் என்றும் அவன் சொன்னதற்கு அவள் ஆச்சரியப்பட்டாள். எதுக்காக ஆச்சரியம்? கவிதை, கலை விழா கூட்டம், சிவந்த அரசியல், விருந்தோபச்சாரங்கள் என்று அலைபவனுக்கு காதலிக்க எங்கிருந்து நேரம் மிச்சம் பிடிக்க முடிந்தது? மரம் தலையையும் அசைக்கும், வேர்க்கையில் நீரை முறிஞ்சும் என்று அவன் சொன்னான். எது தலை, எது வேர் என்று அவள் கேட்டாள். லட்சியம் தலை, காதல் வேர். தூரத்து கோபுரத்தை பார்த்தபடி அவள் சிரித்தாள். அப்படியே இருக்கியே செல்லம். என் மயில் குட்டி போட்டுச்சே, ஒத்தவால் மயில். புழுகாதடி, உன் மயில் குட்டியே போடாது. சீ, போட்டுச்சு. பிராமிசா, காட் பிராமிசா, எங்க காட்டு. வாணி கணக்கு புத்தகத்தை விரித்தாள். கிருஷ்ணன் தலை மயில் இறகும், அதனிடமிருந்து பிரிந்த குட்டி ஒற்றை இழையும். செல்லம் அதை பிடுங்கி கொண்டு ஓடுகிறான். ஐயோ, என் மயில பிடுங்கிக்கிட்டு ஓடுறான் செல்லம் என்ற தொண்டை கிழிய அலறுகிறாள் வாணி. சின்ன கூட்டம் கூடுகிறது. எசகு பிசகாய் பிரம்புடன் தோன்றுகிறார் கணக்கு சார். கடவுள் கையை படைத்ததே பிரம்பை ஏந்தத்தான் என்பது அவர் கொள்கை. நடுங்கி போனான் செல்லம். என்னடி நடக்கிங்க என்றார் கணக்கு சார். ஒண்ணுமில்ல சார் என்றாள் வாணி. இப்ப என்னத்துக்கு கத்தின? அழுமூஞ்சி. செல்லம் ஏதாவது விஷம் பண்ணானா? சொல்லு, தோலை உரிச்சுடுறேன். வாணி தெளிவாக சொன்னாள். கீழே விழுந்துட்ட சார், முட்டியில அடி, அதுக்காகத்தான். ஏமாந்து போனவராய், அடிக்க ஒரு வாய்ப்பை இழந்தவராய் சலிப்புடன் போனார் கணக்கு சார். உன் புத்தகத்துல அந்த மயில் இறகு இன்னும் குட்டி போடுதா என்று அவன் கேட்டதன் பொருளை வாங்கி கொள்ள அவளுக்கு சில நிமிஷங்கள் வேண்டியிருந்தன. பின்பு வலது தோள் பக்கம் திரும்பி சிரித்தாள். எப்போது சிரித்தாலும் முகவாய் வலது தோளில் தங்குவது அவளது மேனரிசம். உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஹஸ்பண்ட் என்ன பண்றார்? இன்னும் கல்யாணம் ஆகல. ஏனாம்? இப்படி கேட்க ஒரு ஆள் இல்லாத குறைதான்னு வச்சுக்க ஏன் என்று அவள் சலித்தபடி சொன்னாள். புடவை கடையில் பட்டு பிரிவில் நூல் நிலையம் போல அடுக்கப்பட்ட பட்டு புடவைகளில் கத்தரிப்பூ நிறத்தில் அடிபாகம் வெள்ளை நாணல் காடு வரைந்த புடவையை
ஒரே நிமிஷத்தில் அவள் தெரிவு செய்தாள். இன்னும் 4 எடுத்து போடுறம்மா பாருங்க என்ற கடைக்கார பையன் சொன்னதையும் அவள் நிராகரித்தாள். பிளவுஸ் செக்ஷனில் அரை நிமிஷத்தில் ஜாக்கெட்டை தீர்மானித்தாள். இதே தோரணையில் 4 நூல் சேலைகளும் பெட்டிக்கோட்டும் வாங்கி கொண்டாள். சரியாக 9வது நிமிஷம் அவர்கள் வெளியே வந்தார்கள். அள்ளி தெளிச்ச கோல மாதிரி இதென்ன அவசரம் என்று அவன் கேட்டதற்கு வெறுமனே ச்சு என்றாள். கேரி பேக்ஸை ஜாக்கிரதையா புடிச்சுக்கிட்டு பின்னாலேயே வா, அங்கேயும் இங்கேயும் பராக்கு பார்க்காத, விளங்குதா பையா என்றாள். பாதசாரிகள் திரும்பி பார்க்கும் விதத்தில் அவன் சிரித்தான். ஆட்டுக்காரன் பட்டியிலிருந்து புதுசாக வந்து சேர்ந்த பெண் முதல் ரேங்கில் வந்தது உலகமகா அநியாயம். வாணியை பார்க்கும் போதெல்லாம் மே 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 என்றான். அவள் கோபம் கொள்ளவில்லை, சிரித்துவிட்டு போனாள். அதுவே அவனுக்கு ஆத்திரத்தை தந்தது. இரு, உன்னை முழு பரீட்சையில பார்த்துக்கிற. 2 பேருமே பாஸ் ஆனார்கள். ஆனால் நோட்டீஸ் போர்டில் வாணியின் பெயரே முதலில் வந்தது. பள்ளி இறுதித் தேர்விலும் கூட செல்லத்தை விட ஒரே 1 மார்க் அதிகமாக வாங்கி மாவட்டத்திலேயே முதல் மாணவியாக வந்து எல்லா தமிழ் பத்திரிகைகளிலும் சிரித்தாள். +2 தேர்விலாவது அவளை பீட் அடிக்க வேண்டும் என்று தனக்குள் சபதம் செய்து கொண்டான். மூலக்கடை பிள்ளையாரிடம் ஒரு ஒப்பந்தமும் செய்து கொண்டான். வாணியை பீட் அடிக்க முடியுமா என்ற ரகசியத்தில் திருநீரு குங்குமம் பொட்டலம் கட்டி போட்டு பார்த்தான். திருநீரு வந்தால் அவன், குங்குமம் வந்தால் வாணி. கண்ணை மூடிக்கொண்டு எடுத்ததில் போட்டியில் இல்லாத மஞ்சள் பொட்டலம் வந்தது. அட கஷ்ட காலமே! அம்மாவிடம் 2 விரலை நீட்டி ஒன்றை தொட சொன்னான். சுட்டு விரல் அவன், நடுவிரல் அவள். அம்மா மோதிர விரலை தொட்டு இழுத்தாள். பாஸ் பண்ணு, இந்த விரலுக்கு மோதிரம் போடுறேன் என்றாள். உலகமே அவனுக்கு விரோதமாக இருந்தது. +2 தேர்வில் மாநில அளவில் மாபெரும் வெற்றி பெற்ற வாணி இன்னும் பெரிதாக இங்கிலீஷ் தமிழ் பத்திரிகை ஜாடாகவும் இழித்தாள். சரி, ஒழிஞ்சு போ. தாத்தாவுக்கு பட்டணம் பொடி வாங்கி கொண்டு திரும்பும் வழியில் குடை பிடித்து கொண்டு சிவப்பு குடை துணியின் ஊடே உள் புகுந்து வரும் சிவப்பு வெளிச்சத்தை வாங்கியபடி எதிரே வந்தாள் வாணி. தூரத்தில் அவளை கண்டதும் வயிற்றில் இருந்து அவனுக்கு புகை. ஆனாலும் முகத்தில் புன்னகையை பூசிக்கொண்டான். அவள் இவன் அருகே வந்து நின்றாள். இவன் அவளிடம் எந்த காலேஜில் சேரப்போற என்றான். கேட்கும் போதே மனசுக்குள் இவ நான் சேர காலேஜுக்கு வந்துடக்கூடாது என்று வேண்டிக் கொண்டே பற்களை மாத்திரம் அவளிடம் காட்டிக் கொண்டிருந்தான். அவள் மயில் மாதிரியான அலட்டலுடன் கழுத்தை ஒரு நடனமணியின் பாவத்துடன் ஒசித்து ஒசித்து, நான்லாம் மெடிசன் தாம்பா பண்ணுவேன் என்றாள். அப்பாடா, என்ன நிம்மதி! ஆல் தி பெஸ்ட் வான். நீ டாக்டரம்மா ஆயிடுவ. எனக்கு உடம்புக்கு வந்தா உன்கிட்ட தான் வருவேன் என்றதற்கு, வா வா, உனக்கு ஃப்ரீயாவே ஊசி மருந்து தரேன் என்று விட்டு அவள் போனாள். அந்த சிவப்பு குடை என்னாச்சு வான்? அவர்கள் நகை கடைக்கு போய் கொண்டிருந்தார்கள். வழக்கமாக வாணியின் வீட்டார் வரவு செலவு செய்யும் கடையாம். அவள் அவன் பக்கம் திரும்பி என்றாள். அதான் அந்த புள்ளி போட்ட சிவப்பு குடை. கர்ணன் கவச குண்டல மாதிரி எப்பவும் கையோடையே வச்சுக்கிட்டு இருப்பியே. அவள் அவனிடம் தொலைஞ்சு போச்சு என்றாள். நகை கடையில் நுழைந்தவுடன் எதிரில் அவளை வரவேற்ற பணியாளரிடம் 3 பவுனில் ஒரு சங்கிலி, தாலி உருவு வேணும் என்றாள். கடைக்காரர் குடும்ப நலம் விசாரித்தார். அவளுக்கு முன்னால் பல தினுசுகளில் நீள நீளமான செயின்கள் கொக்கிகளில் மாட்டி நீல வெட்டில் படுத்து கிடந்தன. நீயே ஒரு செயினை செலக்ட் பண்ணேன் என்று அவனிடம் அவள் சொல்லிவிட்டு எங்கோ பராக்கு பார்த்தாள். என்னம்மா நீ, இதெல்லாம் லேடிஸ் சமாச்சாரம், என்ன போய் செலக்ட் பண்ண சொல்ற என்றதற்கு, சட்டம் பாருப்பா என்று விட்டேற்றியாக அவள் சொன்னாள். அவன் அவள் முகத்தை பார்த்தான். நகை வாங்கும் பெண்ணின் முகத்தில் இருக்க வேண்டிய ஆர்வமோ மலர்ச்சியோ அங்கு இல்லை. கடைக்காரர் செயின்களின் நாமதேயத்தை பட்டியலிட்டார். இது தென்னம்பாளை, தாம்பு கயிறு, கோபி, பாரத், கட்டிங் பாரத், அருணா, இங்கிலீஷ் அருணா, விளக்கு முக்கு, கோதுமை, காஃபி கொட்டை, சிங்கப்பூர் கட்டிங், படையப்பா. பிரமித்து போனான் செல்லம். 4 பட்டையாக மினுமினுக்கும் ஒரு செயினை எடுத்து, இது நல்லா இருக்கும் என்றவனிடம், சரி எடுத்துக்க என்று பார்க்காமலே சொன்னாள். தாலி உருவை கடைக்காரரே எடுத்து கொடுத்தார். அவர்கள் வெளியே வரும்பொழுது அவன் அவளிடம், என்னவான், என்ன ஒரு மாதிரியா இருக்க? உற்சாகமாவே இல்லையே நீ. தாலி வேற வாங்கி இருக்க, யாருக்கு என்றான். ஏன், கல்யாண பெண்ணுக்குத்தான். யார் பொண்ணு?
அடடா, முதல்ல சாப்பிடுவோம், பயங்கரமா பசிக்குது. நல்ல ஹோட்டலுக்கு என்னை கூட்டிக்கிட்டு போ. கண்ணை உறுத்தாத மேசையின் மேல் மட்டும் வட்ட வெளிச்சம் விழுகிற, சந்தடிகளற்ற ஏசி குளுமை செய்கிற அந்த உணவு விடுதியில் அவர்கள் போய் அமர்ந்தார்கள். வாழ்க்கை எப்படி இருக்குது செல்லம்? ஒரே ஜாலிதான். அடிக்கடி டூர் கண்டக்ட் பண்ணுவோம். சாதாரண டூர் இல்ல, இலக்கிய டூர். பக்கத்து காடுகளுக்கு பிரியாணி பண்ணி எடுத்துக்கிட்டு போவோம். பாம்பு சாராயம், வேட்டைக்கறி, எழுத்தாளர் சந்திப்பு, இலக்கிய பட்டறை, கிராமிய கலை விழா. ஏதோ ஒரு உத்தியோகம், சிநேகிதர்களோட ராக் கூத்து, அப்புறம் லீலாவோட அன்பு, குழந்தையோட விளையாட்டு, அப்பாவோட கொஞ்சல், அம்மாவோட கிண்டல். சரி, இவ்வளவு கேட்குற, உன் வாழ்க்கையை பத்தி சொல்லேன். பிரம்மாண்டமான 2 தட்டுகள், உள்மட்டத்தில் கோழி குஞ்சுகள் மாதிரி நிறைய கிண்ணிகள், தேவைப்பட்டதும் படாததுமான பக்கவாத்தியங்கள். இத்தனையுமா என்றவளிடம். முடிஞ்சவரை முயற்சி பண்ணு. சரி, உன்னை பத்தி கேட்டா ஏன் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற? இங்கிருந்து புறப்படுறதுக்குள்ள 2 விஷயம் நீ என்கிட்ட சொல்லி ஆவணும். 1, நீ ஏன் இன்னமும் கல்யாணம் பண்ணிக்கல? 2, அந்த தாலி மர்மம். அவள் சாப்பிட்டு கொண்டே சொன்னாள். டாக்டர் ஆகணுங்கிறது என்னோட கனவுதான். அதுக்கான மார்க்குகளும் வாங்கினேன். ஆனா அது ரொம்ப காஸ்ட்லி. ஹாஸ்டல்ல தங்கி ஆகணும். 2 குடும்பத்துக்கான செலவு ஆகும். பொட்ட புள்ளைக்கு என்ன டாக்டர் படிப்பு? என்னைக்கு ஆனாலும் இன்னொருத்தன் வீட்டுக்கு போறவதானே. இப்படி என்னென்னவோ. டாக்டர் படிப்புக்கு ஒரு கோவிந்தா. படிக்க ஆசைப்படுறியா? உள்ளூர் காலேஜுக்கு போ. பிகாம் முடிச்சேன். அப்பாவுக்கு டிரான்ஸ்ஃபர். திருவனந்தபுரம் வாசம். ஒரு வழியா அங்க செட்டில் ஆகும்போது அம்மாவுக்கு கர்ப்பப்பை ஆப்ரேஷன். அதுல காம்ப்ளிகேஷன். சுகர், பிபி எல்லாம் சேர்ந்துக்குச்சு. எங்க அம்மாவுக்கு நான் தான் நர்ஸ். கேரளாவில் எம்காம் பண்ணலாம், எம்பிஏ பண்ணலாம்ங்கிற ஆசையெல்லாம் எள்ளு. நன்னா சக்க பிரதமன், அடை பிரதமன், 56 பாயசம், எருசேரி, புளிசேரி, அவியல், காலன், ஓலன், நேந்திரம் சிப்ஸ் எல்லாம் வகை வகையா வக்கணையா பண்ண கத்துக்கிட்டேன். ஞான் இப்போ குறைச்சு மலையாளம் அறியாம். அப்போ அக்கா கல்யாணம் வந்தது. அப்பாவை சக்கையா உறிஞ்சி எடுத்துச்சு. சுக்கா உலர்ந்து சொந்த ஊருக்கு வந்துட்டோம். பேசிக்கொண்டே சாம்பார் என்று நினைத்து பாயசத்தை போட்டு பிசைந்து கிண்ணத்தில் இருந்து நெய்யையும் போட்டு முதல் வாய் உண்டவள் தூ என்றாள். என்ன என்றான் அவன். சாம்பாருக்கு பதிலா பாயசத்தை போட்டுக்கிட்டேன்பா. சொல்லக்கூடாதா நீ? நீ பாட்டுக்கு சாப்பிட்டுக்கிட்டே இருக்க. நீ தான் இந்த மாதிரி இருட்டு குகை ஹோட்டலுக்கெல்லாம் அடிக்கடி வர்றவன். உனக்கு தான் இதெல்லாம் தெரியும். எனக்கு சொல்லியிருக்கலாமில்ல என்று அவனை கோபித்தாள். சாரிம்மா, அதை ஒதுக்கி வச்சிடு, இதை போட்டுக்க என்று தன் தட்டில் இருந்த சாதத்தை அவளுக்கு போட்டு சாம்பாரை ஊற்றினான். சாப்பிட்டு கொண்டிருக்கும் வாணியின் முகத்தை பார்த்தபடியே இருந்தான் செல்லம். ஹெச்எம்லிருந்து பியூன் வரையிலும் நல்ல பொண்ணுக்கு வாணிதான் உதாரண புருஷி. வாணியை போல படிக்க வேண்டும். ஸ்கூல் ஃபர்ஸ்டா வாணிதான் வந்திருப்பாள். ஆண்டு விழா நாடகமா? வாணியிடம் ஸ்கிட் வாங்கி அவளையே நடிக்க சொல்லுங்கள். ஹெச்எம் டீச்சர்களிடம் சொன்னது. வாணி எழுதிய ஆன்சர் பேப்பருங்களை எல்லாம் அப்படியே வச்சுக்குங்க டீச்சர்ஸ். நாளை வரப்போற பிள்ளைங்களுக்கு நல்ல அழகான மாடலா இருக்கும். மாநில அளவில் பேச்சு போட்டியா? நம்ம காலேஜ் சார்பா வாணியை அனுப்பலாம். லீவே எடுக்காம எல்லா வேலை நாட்களிலும் காலேஜுக்கு வந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கான பரிசு யாருக்கு? வேற யாருக்கு? வாணிக்குத்தான். எங்கள் கல்லூரி வாணியால் புகழ் அடைய போகிறது. ஒரு பெரிய அதிகாரியாக, அரசியல் தலைவியாக, ஒரு துருவ நட்சத்திரமாக பிரகாசிக்க போகிறாள் எங்கள் வாணி. செல்லம் திடுக்கிட்டு போனான். மெடிக்கல் காலேஜுக்கு போகிறேன் என்றவள் காலேஜ் தொடங்கி 2 மாதத்துக்கு பின்னால் இவனுடைய பெஞ்சிலேயே ஒரு மூலையில் வந்து உட்கார்ந்தாள். இவனை பார்த்து ஹலோ என்றாள். வந்ததடா வினை. இருக்கட்டும். லேட்டா வந்தவள் பிக்கப் ஆவதற்குள் நான் முதல் இடத்தை பிடித்து விடுவேன். அதை தக்கவும் வைத்துக் கொள்வேன். நடந்தது வேறு. ஆமை ஜெயித்து முயல் தோற்றுவிட்டது. எல்லா செமஸ்டரிலும் அவளே முதலில் வந்தாள். ஒரு முறையாகிலும் அவளை ஜெயிக்க வேண்டும் என்கிற வெறி அவனை உலுக்கியது. கடைசி வரை அது சாத்தியப்படவில்லை. அவர்கள் சாப்பிட்டு முடித்து வெளியே வந்தார்கள். இன்னும் வெயில் உக்கிரமாகவே இருந்தது. நான் வீட்டுக்கு போகணும் செல்லம். போகலாம். அதுக்கு முன்னால நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. இந்த தாலி யாருக்கு? அவள் லேசாக சிரித்தபடி அவனை பார்த்து சொன்னாள். யாருக்கு தாலிங்கிறையா? எனக்குத்தான். அக்கா போன வருஷம் செத்துடுச்சு. 3 குழந்தைங்க. மாமா ஆர்மியில இருக்காரு. ரொம்ப அதிகம் இல்ல, 45 வயசு. அவருக்குத்தான் என்னை கட்டி கொடுக்க ஏற்பாடு பண்ணி இருக்காங்க. அவன் முகத்தில் தெரிந்த கேள்வி அவளுக்கு புரிந்தது.
எனக்கு பிடிக்கல. ஆனா வேணாம்னு சொல்லக்கூட என்னால முடியல செல்லம். அவளுக்கு அவன் ஆட்டோ பிடித்துக் கொடுத்தான். அவள் தலையசைத்து விடை பெற்றுக் கொண்டாள். கண்ணுக்கு மறையும் வரை ஆட்டோவையே பார்த்து கொண்டு நின்றிருந்தான் செல்லம். இதோட இந்த கதை முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய். தேங்க் யூ.